வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்ப்பு இன்னையோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அரியர் பெண்டிங் இருந்துச்சு, அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட் ஆர்ட் சப்ஜெக்ட் பெண்டிங் இருந்துச்சு. அந்த வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 29 மாவட்டங்களில் பேப்பர் எடிஷன் கேம்ப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் டிஸ்ட்ரிக், அதாவது ஒரு 6 டிஸ்ட்ரிக் 7 டிஸ்ட்ரிக் மட்டும் வேல்யூஷன் பெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் +1 அரியர் வச்சுருப்பாங்களா, அவங்களோட ரிசல்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ரெகுலர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ +2க்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டும் +2 ஸ்டூடெண்ட்ஸ் +1 அரியர் வச்சுருப்பாங்களா, அந்த அரியர் ரிசல்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா +2க்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சப்ஜெக்ட் வைஸாக மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிற ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 25ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய மார்க் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. +1 அரியரு, +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் எல்லாமே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு நமக்கு 22. சரிங்களா? 25லேருந்து ஆன்லைன் மோடில் அந்த மார்க் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக பியூர் சயின்ஸு, ஆர்ட்ஸு, பயோ மேக்ஸு, பயோ கம்ப்யூட்டரு இதெல்லாமே ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ 17ஆம் தேதியே வேல்யூஷன் முடிய வேண்டியது. இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் லீவ் கொடுத்தாங்க. அதனால் பெண்டிங் கொஞ்சம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷன் கேம்ப் பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேடு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும், நோட் பேடு மாதிரி. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி டைப் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக உங்களுடைய மார்க்கெல்லாம் ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓவராலாக கடந்த ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் குறைவாக தான் இருக்காங்க. சென்டம் மார்க் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுவாலஜி, பாட்னி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சென்டம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷன் கேம்ப் நடந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லிபரலாக தான் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ரொம்ப லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நிறைவடைந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஏற்கனவே சொன்னோம். 10, 11க்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 9ஆம் தேதியும் தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. முன்கூட்டியே +2 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு அன்அஃபிஷியல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியுமே. ஸோ இந்த நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் மே 9ஆம் தேதி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் ஆன்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு 3 வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே மேக்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதே மாதிரி இங்கிலீஷில், தமிழில், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்ஸு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே, அதாவது காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயிலியர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வந்திருக்கு பாஸ் பர்சன்டேஜில், அதே மாதிரி எந்தெந்த இதில் டிஸ்ட்ரிக்டில் சென்டம் வந்திருக்கு, இதெல்லாம் ஓவராலாக எல்லாமே அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே மேனுவலாக போயிட்டுருக்கு. 25ஆம் தேதியிலேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெப் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ரிசல்ட்டுமே பார்க்க போகிறீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் மார்க் அப்லோட் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ வீடியோ ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.